சிக்கன் குழம்பு செய்ய போறீங்களா? இந்த மாதிரி காரசாரமான அதே சமயத்துல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சு செய்யறதுனால டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குக்கர்ல நல்லெண்ணெய் 100 ml விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பிலைய போடுங்க. இதோட 2 காஞ்ச வரமிளகாய் கிள்ளி போட்டு நீல வாக்குல நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கும் போது ஒரு மிக்ஸி ஜார்ல 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜார்ல ஒரு மூடி தலான தேங்காய், மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, வரமிளகாய் போட்டு கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நாம அரைச்ச ஆனியன், பூண்டு பேஸ்ட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இதோட சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஆட் பண்ண மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததும் 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. சிம்ல வச்சு மல்லித்தூள் கட்டி விழாம நல்லா கிளறி விடுங்க. இதோட கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து விடுங்க. சிக்கன் பாதி அளவு வெந்ததும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதோட நாம அரைச்ச தேங்காய் பேஸ்ட சேர்த்து கலந்து விட்டு மிக்ஸி கழுவுன தண்ணியை சேர்த்து கலந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சண்டேல சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரு சிக்கன் குழம்பு செய்யணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூடயும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. ஒரு தடவை கலந்து விட்டு இப்ப பாருங்க, குழம்பு தண்ணியா இருக்குங்க. சோ 2 ஸ்பூன் குழம்பு பொடி தண்ணி விட்டு குழம்புல சேர்க்கிறேங்க. உங்களுக்கு தண்ணி சிக்கன் குழம்பு மாதிரி வேணும்னா குழம்பு பொடி ஆப்ஷனல் தாங்க. குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் 10 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நீங்க குக்கரை திறந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்து பாக்குறதுக்கே நல்ல பிளேவரா, வாசனை நல்ல கமகமன்னு வேற லெவல்ல இருக்குங்க. ஃபைனலா கொத்தமல்லி தூவி பாயில் பண்ண முட்டையை ஆட் பண்ணி கலந்து விட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. நான் சொல்றேன் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி இந்த சிக்கன் முட்டை குழம்பு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்குங்க. அடுத்து நீங்க எப்ப சிக்கன் வாங்கினாலும் இதே மெத்தட்ல தாங்க செய்வீங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அதே சமயம் ரொம்பவே ஈஸிங்க. இந்த மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்ட் சிம்பிள் ரெசிபி வேணும்னா விஜி குக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் இந்த மாதிரி அட்டகாசமான ரெசிபிஸ் எல்லாம் உங்க மொபைல தேடி வரும். பாய்.